ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துதல்கள். அன்பின் தேவன் இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இந்த உலகத்தில் அநேக பெரியது என்று சொல்லுகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றை விட பெரியது என்னது? அன்பு. The love of God is greater and higher than everything. எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தினார்? யோவான் 3:16, 1 தீமோத்தேயு 3:16 எல்லாம் சொல்லுகிறது. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மை நேசித்து நமக்காக அவரை ஒப்பு கொடுத்து தேவன் நம்மேல் இருக்கிற தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். நமக்காக ஒருவர் நேசித்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு மனுஷனாய் இறங்கி வந்து தமது அன்பை வெளிப்படுத்தி நம்முடைய பாவங்களை, பாரங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட், ஒரு அகோரமான ஒரு சிலுவை மரணத்தை சந்தித்தாராம். பிரியமானவர்களே, அந்த அன்பை வெளிப்படுத்தினார். 3ஆம் நாள் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து தம்முடைய அன்பை தொடர்ந்து விளங்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். நடந்த ஒரு சம்பவம் உண்டு. அரேபியா தேசத்திலே ஒரு பெரிய பணக்காரன், செல்வந்தன், கோடீஸ்வரன், அவருடைய ஸ்தலத்திலே, அவருடைய ஆஃபீஸிலே, அவருடைய பிஸ்னஸில் கிட்டத்தட்ட 15,000 பேர் வேலை செய்கிறார்கள். பெரிய செல்வந்தன், திருமணம் முடித்தார், ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. மிக ஏங்கினார்கள், தவித்தார்கள். 20 வருடங்கள் பொறுத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, குதூகலம். இப்பொழுது அந்த குழந்தையை பார்த்து கொள்வதற்கு ஒரு பெண் தேவைப்பட்டது, ஒரு வேலையாள் தேவைப்பட்டது. ஆகவே அது கண்டுபிடித்து இலங்கையிலிருந்து ஒரு பெண்ணை தன் குழந்தையை பார்க்கும்படி கொண்டு வந்தார்கள். வேலைக்கு அமர்த்தினார்கள். வந்த அந்த பணிப்பெண்ணுக்கு குடும்பம் உண்டு. இலங்கையிலே கணவன் உண்டு, 3 பிள்ளைகள் உண்டு. ஆகிலும் வீட்டின் சூழ்நிலைகளை பார்த்து போய் வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே என்று இந்த அரபி தேசத்துக்கு கடந்து வந்து விட்டார்கள். சின்ன குழந்தையிலிருந்து அந்த குழந்தையை பராமரித்து, முத்தம் கொடுத்து, அன்பை காண்பித்து மிக அருமையாக அந்த குழந்தையோடு கூட இருந்து வளர்க்க உதவி செய்தார்கள். ஆண்டுகள் கடந்தது. இப்பொழுது அவர்கள் இலங்கையிலிருந்து வந்து 2 ஆண்டுகளுக்கு மேலானது. திரும்ப போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கணவர் உடம்பு சரியில்லை. இந்த சகோதரி போகிற நேரம் வந்தபொழுது அந்த குழந்தை வளர்ந்து விட்டது. முத்தம் கொடுத்து அவர்கள் புறப்பட்டு போன பிறகு இந்த குழந்தை அந்த அன்பின் ஏக்கத்திலே சுகவீனமாய் போனது. சாப்பிட மறுத்தது. மருத்துவர்களை அணுகின பொழுது அவர்கள் சொன்னார்கள், குழந்தையை சாப்பிட வைங்க, சாப்பிடாவிட்டால் எப்படி இருக்கும்? நாளுக்கு நாள் அந்த குழந்தையினுடைய சுகம் குறைந்து கொண்டே போனது. ட்ரிப்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அதன் பிறகு மெதுவாக அந்த குழந்தை தேராததினால், உடம்பு சுகமாகாததினால் கோமாக்குள்ளே போகிற நிலை வந்து விட்டது. ஆகவே இவர்கள் வேகமாக, மருத்துவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்படியாவது அந்த பணிப்பெண்ணை கொண்டு வாருங்கள். ஏதோ அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் குழந்தை இருக்கிறது என்று. ஆகவே இந்த செல்வந்தர் ஃபோன் செய்து, எப்படியாவது நீங்கள் வாருங்கள், உங்கள் கணவருக்கு இங்கேயே சிகிச்சை பண்ணி கொள்ளலாம், குடும்பமாக வந்து விடுங்கள் என்று மிக சிரமப்பட்டு அந்த பணிப்பெண்ணுடைய முழு குடும்பத்தை இங்கே கொண்டு வந்து விட்டார்கள். ஆஸ்பத்திரியில், மருத்துவமனையில் அந்த மகன் படுத்து கிடக்கிறான். இந்த பணிப்பெண் உள்ளே ஓவென்று அழுது வந்து
அந்த மகனிடம் வந்து நின்று செல்லமாக அவன் கூப்பிடுகிற, அன்போடு கூப்பிடுகிற அந்த வார்த்தையை சொன்னார்கள். ராஜா, என் ராஜா என்று அன்போடு கூட அந்த குழந்தையிட பேச ஆரம்பித்தார்கள். பாருங்கள், அந்த சாட்சியிலே எழுதியிருக்கிறது, அவன் மெதுவாக சுயநினைவு வர ஆரம்பித்தான். ஒரு 6 மணி நேரத்திற்குள்ளாக பூரண நினைவு திரும்ப வந்தது. கோமாவிலிருந்து வெளியே வந்து விட்டான். எழுந்து அந்த பணிப்பெண்ணை அணைத்து முத்தமிட்டு அணைத்து கொண்டு சந்தோஷமடைந்தான். கொஞ்ச நாட்களுக்குள்ளே அந்த பிள்ளை தேறி விட்டது. சுகமாகி வீடு வந்து சேர்ந்தார்கள். ஒரே ஒரு காரணம் என்ன? அன்பு. அன்பை காண்பித்ததினால், அன்பை விட்டு விலகாததினால், அந்த அன்புக்காக ஏங்கின அந்த குழந்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உலகத்திலே அன்பு இல்லாமல் தவிக்கிற அநேகர் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு கூட அப்படி இருக்கலாம். நீங்கள் அன்பை தேடி அன்பை இழந்திருக்கலாம், வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம், ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு நிலையானது. எல்லாவற்றிலும் அதுதான் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 13 இந்த அன்பு சகலத்தையும் நம்பும், தாங்கும், சகிக்கும், பொறுத்து கொள்ளும், தன்னை மேன்மை பாராட்டாது. மற்றதெல்லாமே குறைவானது தான் இந்த உலகத்திலே. தேவனுடைய அன்பு மாத்திரம் நிறைவானது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பிரியமான 2 காரியங்களை அதிகமாய் தேடினேன். ஒன்று அன்பு, இன்னொன்று சமாதானம். அது வீட்டில் கிடைக்கவில்லை, சிற்றின்பங்களில் கிடைக்கவில்லை, உலக நண்பரிடம் கிடைக்கவில்லை, உறவுகளிலே கிடைக்கவில்லை. என்றைக்கு இயேசுவை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் என் உள்ளத்தை தொட்டாரோ, என் உள்ளத்தை திறந்தனோ, அன்றைக்கு தேவ பிரசன்னம் என் உள்ளத்திலே வந்தது. கர்த்தராகிய இயேசு என் உள்ளத்திலே இறங்கினார். தேவ அன்பு என் இருதயத்திலே நிரம்பி வழிந்தது. பிரியமான 1980 இயேசு என் உள்ளத்தின் இரட்சகராய் இறங்கினார். இந்த நாள் வரைக்கும் 42 ஆண்டுகள் கடந்து விட்டது. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். அந்த அன்பு மாறவே இல்லை என்பதை பார்க்கிறேன். சூழ்நிலைகள் மாறும், மனிதர்கள் மாறுவார்கள், ஆனால் தேவ அன்போ எல்லாவற்றிலும் பெரியது. இன் டைம்ஸ் ஆஃப் சிக்னஸ், இன் டைம்ஸ் ஆஃப் சாரோ, இன் டைம்ஸ் ஆஃப் சாலிட்டிடியூட், ஐயா, தனிமையான நேரங்கள் வராமல் இருப்பதில்லை, தோல்வியான நேரங்கள் வராமல் இருப்பதில்லை, தடுமாற்றமான நேரங்கள் வராமல் இருப்பதில்லை. ஆனால் அத்தனை சூழ்நிலைகளிலேயும் தேவ அன்பு நிலைத்து நிற்கிறது, தூக்கி விடுகிறது. அந்த அன்பைத்தான் சிலுவையிலே இயேசு வெளிப்படுத்தினார். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, 1 யோவான் எழுதின சுவிசேஷம் 13 இயேசு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருங்கள். மாய்மாலமான அன்பு அல்ல, உண்மையான பரிசுத்த அன்பு. அதுக்காகத்தான் இன்றைக்கு அநேகர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன் தீவிரவாதிகளாய் மாறினார்கள்? ஏன் குடிகாரராய் மாறினார்கள்? ஏன் பொல்லாத பழக்கம் உள்ளவர்களாய் மாறினார்கள்? எங்கேயோ அந்த அன்பு குறைபட்டு போனது. வேறு இடத்திலே தேட ஆரம்பிக்கிறார்கள். பூரணமான, மெய்யான, உயர்ந்த, உன்னதமான ஒரு அன்பு தேவ அன்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த அன்பினால் உங்களை நிரப்பி விடுவார். உங்கள் வாழ்நாளெல்லாம் அவர் அன்பு போதுமானது. அது தைரியப்படுத்தும், விசுவாசத்தை கொண்டு வரும், நம்பிக்கையை கொண்டு வரும். பிரியமானவர்களே, யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த அன்பு நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். தூரமாய் போனாலும் நம்மை தேடி வருகிற அன்பு அது. நாம் மறுதலித்தாலும் நம்மை கைவிடாத அன்பு. He keeps calling to you. என் மகனே திரும்பி வா, என் மகளே திரும்பி வா என்று அழைக்கிற நல்ல தேவன் அவர். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்புக்காக ஏங்குகிற மகளே, கர்த்தருடைய அன்பு உங்களை தொடுகிறது, உங்களை நிரப்பி விடுகிறது. தேவ பிரசன்னம் உங்கள் வீட்டை நிரப்பிவிடும். நீங்கள் அவர் கரத்தை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் கரத்தை பிடித்து கொள்ளுகிறவர். அந்த அன்பை வெளிப்படுத்துவார். ஆபத்தான நேரங்கள், 56 சங்கீதம் 3 சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் தேவனை நம்புவேன். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். பிரியமானவர்களே,
பயம் வந்து தேவனை நம்புவது வேறு, தேவன் இருப்பதினால் பயப்படாமல் இருப்பது வேறு. நீங்கள் இயேசுவுக்கு சொந்தமாய் உங்கள் இருதயத்தை கொடுத்திருப்பீர்களானால் உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். அவர் அன்பு உங்களை பாதுகாத்து நடத்த போதுமானது. எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்குவார். பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை, பொல்லாத கிரியைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, மனிதர்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலானது பெரியது அந்த அன்பு போதுமானது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயம் திடப்படட்டும். உங்கள் கைகளை பலப்படுத்துகிற தேவன், உங்கள் முழங்கால்களை பலப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உள்ளங்களிலே ஊற்றப்படும் போது ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் அன்பு உள்ளங்களிலே ஊற்றப்படுகிறது பரிசுத்த ஆவியானவராலே. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே இறங்கும் போது, உங்கள் உள்ளத்தில் இறங்கும் போது அன்பு ஊற்றப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, God reveals His love in you. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும், தேவ பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய அன்பு எனக்கு போதுமானது, மாய்மாலமான உலகம் எனக்கு வேண்டாம், நீங்கள் எனக்கு போதும் என்று சொல்லி நீங்கள் அந்த அன்பை தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்கும், பாதுகாக்கும், அற்புதங்களை கொண்டு வரும். சேர வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். There is a destination that God has prepared for you. உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது தடை வரலாம், தவிப்பு வரலாம். தேவன் அதை தாண்டி உங்களை கொண்டு போய் நிறுத்த முடியும், உயர்த்த முடியும், நிலை நிறுத்த முடியும், விழாமல் காக்க முடியும். காரணம் தேவ அன்பு. பயப்படாதிருங்கள், நாம் அவருடைய அன்புக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுப்போம், இருதயத்தை திறப்போம். இயேசுவின் கல்வாரி காட்சி நம்முடைய இருதயத்தை தொடட்டும், உணர்த்தட்டும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்பார்ந்த தேவ பிள்ளைகளை பாரும், அன்பு சகோதரி சகோதரனை பாரும். ஆண்டவரே, நெருக்கம் நிறைந்த உலகத்திலே, அழுத்தங்கள் உள்ள இந்த உலகத்திலே உம்முடைய அன்பு மாத்திரமே நிலையானதப்பா. தொடுங்க சுவாமி, அன்பிலே பரிசுத்தம் விளங்குகிறது. ஆம் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் நிரப்பப்படும் போது தீமை எங்களை தொட முடியாதப்பா. கர்த்தர் எங்களை பாதுகாப்பீர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகளை உம்முடைய அன்பினால் நிரப்பும், உம்முடைய ரட்சிப்பினால் அலங்கரியும். ஆண்டவரே, அந்த காரியம் வாய்க்கும்படி உம்முடைய அன்பு கரங்கள் ஒவ்வொருவரையும் பிடித்து ஆசீர்வதிக்கட்டும். பொல்லாப்பு உனக்கு வராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னீரே. உன்னதமானவராகிய உம்முடைய அன்பின் சட்டைகளுக்குள்ளே தங்கியிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கட்டும் அப்பா, தன்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள, அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். தேவ ஆவியின் அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கட்டும், வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். தடைகள் முறிக்கப்படட்டும், சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். வெளிச்சம் உண்டாவதாக. இயேசு பிரசன்னராய் இருப்பீராக. அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை காண செய்யும். உடைய அன்பான வார்த்தைகள் அவங்க இருதயத்திலே தொனிக்கும் பொழுது அற்புதங்கள் நடப்பது நிச்சயம். ஆசீர்வதிங்க தகப்பனே. சாட்சிகளாய் மாற்றும், எழும்பி நிற்க பண்ணும், உயர்த்தும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.